வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேருக்கு வந்து டெய்லரிங் தெரியாமல் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கும், அதை கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ டெய்லரிங் தெரிஞ்சால் தான் ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு அப்படின்னு கிடையாது. நம்ம வந்து டெய்லரிங் தெரியாமையே நம்ம ஆரி ஒர்க் கற்றுக்கலாம். அந்த ப்ளவுஸ் மட்டும் மார்க் பண்ணுறது எப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பிகினிங்கில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் மார்க் பண்ணுறதுல சில டவுட்ஸ் இருக்கும். டெய்லரிங் தெரிஞ்சால் தான் அதை கற்றுக்க முடியுமோ அப்படின்ற ஒரு சந்தேகம்லாம் இருக்கலாம். அப்படிலாம் கிடையாது. டெய்லரிங் தெரியாமையே நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸை வந்து மார்க் பண்ணலாம். சில பேர் வந்து இப்போது நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது டெய்லர்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ளவுஸ் தராங்க, ஒர்க் தராங்கன்னா அவங்களே வந்து மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் சில நேரத்தில் வந்து கஸ்டமர்ஸ் நேராக நம்மளை வந்து பார்க்க வரும்பொழுது நம்ம தான் அவங்களுக்கு வந்து மார்க் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் பிகினர்ஸ்க்கு எப்படி அவங்களோட ப்ளவுஸ் ஆரி ஒர்க் ப்ளவுஸை வந்து மார்க் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கலாம், ப்ளவுஸ் பிட்டு எடுத்துகிட்டு இதை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு சைடு வந்து பேக் நெக்கும் ஒரு சைடு வந்து 2 ஹேண்டும் வரா மாதிரி இது பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை நல்லா வந்து சுருக்கம் இல்லாமல் விரித்து வச்சுட்டு நம்மளுடைய அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கணும். இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. அந்த எட்ஜில் ப்ளவுஸ் பிட்டு அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு கீழே வந்து ஒரு 2 இன்ச்சஸ் வந்து நம்ம வந்து தைக்கிறதுக்காக வந்து அதை விட்டுடணும். 2 இன்ச் மேலே ப்ளவுஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கீழே இந்த மாதிரி ஒரு 2 வச்சு வந்து கேப் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து நம்ம கீழே இருக்கக்கூடிய டெப்த்து, அப்புறம் வந்து ப்ளவுஸோட நெக் போர்ஷனை வந்து இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடை வந்து மார்க் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு ப்ளவுஸ் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த டாட்டை வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ ஆரி ஒர்க் நம்ம பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ரஃப்பான வந்து ஒரு இது தான், நம்ம அளவு தான் வந்து நம்ம போடுவோம். அதனால் வந்து ஒர்க் பண்ணுற இடத்த மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இந்த நெக்கில் வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதை வந்து ஒன் சைடு நம்ம வரா மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். இப்போ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக யூநெக் மாதிரி நான் வந்து இதில் வச்சுருக்கேன். இப்போ இந்த பார்ட்டில் தான் நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து நீட்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன் சைடு நம்ம மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இந்த துணியை அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இந்த சைடு வந்து பிரிண்ட் ஆகிற மாதிரி லைட்டாக இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதோட அச்சு வந்து அப்படியே வந்து இன்னொரு சைடு வந்து விழுந்துடும். சும்மா அதை வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பேக் நெக் உண்டான மெஷர்மெண்ட் வந்து நமக்கு கிடச்சிடும். அந்த நெக்கை நீங்கள் அப்படியே வரைஞ்சிக்கலாம். இப்போது ஆரி ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த இப்போ நெக் லைன் இருக்குது அப்படின்னா அந்த நெக் லைனில் வந்து ஒரு 3 டைமாச்சும் நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடணும். ஒரு 3 லைனாச்சும் வந்து செயின் ஸ்டிச் வர மாதிரி போட்டோம் அப்படின்னா டெய்லர் வந்து அவங்க வந்து ஸ்டிச் பண்ணும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கும் வந்து அந்த மணிலாம் வந்து போயிட்டு அந்த ஊசியில் படாமல் வந்து நம்ம வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கலாம். அதனால் வந்து நெக் லைன் போடும் பொழுது நம்ம ஒரு 3 லைன்ஸ் ஆச்சும் நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து ஜரியில் வந்து கொடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ஒரு சைடு வந்து பேக் நெக் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து அதே மாதிரி அந்த பேக் நெக்கு ஆப்போசிட் சைடு 2 ஹேண்ட் வரா மாதிரி வச்சுக்கோங்க. இதே மாதிரி துணியை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அடுத்தது அதை இதே மாதிரி இன்னொரு மடிப்பு வந்து மடிச்சுக்கோங்க. 4ஆக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி நல்லா வந்து 2 சைடு வந்து கார்னர் வந்து காமனாக இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம எப்படி வந்து பேக் நெக் ஒரு 2 இன்ச்சஸ் விட்டு நம்ம மார்க் பண்ணோமோ அதே மாதிரி ஹேண்டுக்கும் வந்து ஒரு 1 இன்ச் வந்து விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கீழே வந்து ஒரு 1 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நெக்கை வந்து ஹேண்டை வந்து மார்க் பண்ணணும். இதே மாதிரி நல்லா வந்து சரியாக வச்சுக்கிட்டு எவ்வளோ வந்து ஹைட் வேணும் அதே மாதிரி நமக்கு வந்து ஹேண்டு வந்து லூஸ் எவ்வளோ வேணுமோ அதை வந்து நம்மளோட மெஷர்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அண்டர் ஆர்மும் வந்து இதே மாதிரி நம்ம ஒரு விரல் வச்சு பண்ணோம்னா அது எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நம்ம வந்து அதை காமனாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இதே மாதிரி நம்ம வந்து அந்த டாட்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒன் சைடு இருக்கக்கூடிய ஹேண்டோட அளவு வந்து நமக்கு வந்துடும். இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணதை இந்த துணியை வந்து அதே மாதிரி விரித்து திரும்ப வந்து உள் பக்கமாக மடிக்கணும். உள் பக்கமாக மடித்து நம்ம அதே மாதிரி தடவி கொடுத்தோம் அப்படின்னா இது இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு அந்த அச்சு வந்து அப்படியே விழுந்துடும். நம்ம இன்னொரு சைடு வந்து நம்ம அப்படியே வந்து அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த அச்சில் வந்து அப்படியே நம்ம இதை வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஹேண்டோட மெஷர்மெண்ட் நமக்கு கிடச்சிரும். இப்போ இதே ஹேண்டை வந்து நம்ம திரும்ப 2ஆக எடுத்து நீங்கள் வந்து அதே மாதிரி உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக நீங்கள் அதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இன்னொரு ஹேண்டோட அச்சம் வந்து நமக்கு அப்படியே கிடச்சிரும். அதே மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ணும் பொழுது ஹேண்டோட 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம கேப் விட்டுட்டு தைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கீழே வந்து கை வந்து உங்களுக்கு அது சாரியில் பட்டு சில டைம் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ணோம் தான் டெய்லருக்கும் வந்து அவங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பண்ணுற டிசைனை வந்து டேமேஜ் ஆகாமல் வந்து கரெக்டாக நமக்கு வரும். அதே மாதிரி இந்த கையை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஹேண்டும் வந்து பேக் நெக்கும் முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக் முடிகிற அந்த எண்ட்லேருந்து நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம ஒன் சைடு பேக் நெக் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு மட்டும் தான் மார்க் பண்ணுவோம், நம்மளோட ரைட் சைடு மட்டும். அதனால் வந்து பேக் நெக்கு வந்து இதே மாதிரி பேக் நெக் முடிகிற அந்த எட்ஜில் இருந்து நம்ம இந்த மாதிரி ஷோல்டரோட லென்த் எவ்வளோ அதெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரண்ட் நெக் நமக்கு எவ்வளோ இன்ச் வேணுமோ அதை வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிட்டு ஒன் சைடு மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து காமனாக வந்து ஒரு பேசிக்கான ஒரு மெஷர்மெண்ட் மெத்தடு. ஸோ பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக வந்து நம்மளே வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸை வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.